சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய படப்பிடிப்பு அனைத்துமே சமீபத்துல தான் முடிஞ்சது. குறிப்பாக சூப்பர் ஸ்டாருடைய போர்ஷன் முடிந்து விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். திடீரென பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய ஒரு சில காட்சிகள் எடுக்க வேண்டி படக்குழு சொல்லியிருந்தாங்க. அந்த காட்சிகளுமே சமீபத்துல முடிந்து விட்டதா. சூப்பர் ஸ்டார் அவர்களுமே ஓய்வெடுப்பதற்காக சுற்றுலாவுமே சென்றிருக்காரு. அதனுடைய புகைப்படங்கள், வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள் வழியாகி வைரலாச்சு. இந்த நிலையில இவருடைய ஜெயிலர் 2 படம் பற்றி சுவாரஸ்ய தகவல் ஒன்று வைரலுமே ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது பல வருடம் கழித்து நடிகை ஷாலினி அவர்கள் ஜெயிலர் 2 படத்தின் மூலம் கம்பேக் கொடுக்க இருக்காங்களா. சோ இவங்க படத்துல நடித்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்ல. அதாவது இந்த திரைப்படத்துடைய முக்கிய பாடல் ஒன்றை பாடி இருக்காங்களா. இதற்கு முன்னாடி ஷாலினி அவர்களுக்கு இது போல பல வாய்ப்புகளுமே வந்தது. மணிரத்னம் அவர்களுடைய செக்கச்சிவந்த வானம் திரைப்படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது. ஆனால் கடைசி வரை சென்று ஷாலினி அவர்கள் அந்த படத்துல நடிக்க முடியாமலேயே போச்சு. ஆனால் ஜெயிலர் 2 திரைப்படத்துல ஷாலினி அவர்கள் முக்கிய பாடல் ஒன்றை பாடியிருக்காங்களா. அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக அப்படின்னு சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் அனிருத்திடம் ஷாலினி அவர்களை பரிந்துரை பண்ணிருக்காராம். மேலும் சூப்பர் ஸ்டாரை பேசி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிருக்காரு. ஆகையால இந்த படத்துடைய இந்த பாடலுக்காக தலைவர் ரசிகர்கள் மட்டுமல்ல, ஏகே ரசிகர்களுமே அதீத ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இந்த பாடலுக்காக நீங்களும் வெயிட் பண்றீங்க அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.